Hi friends, welcome to Option Setup channel. நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம செட்டப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா ப்ராப்பரா என்டர் ஆகணும். என்டர் ஆயிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் பிரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் பிரைஸை வேரி பண்ணி நம்ம ரெகுலரா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துட்டு இருக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரைடேக்கான பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் வாங்க. தென் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் ரெண்டுக்குமான நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் பேங்க் நிஃப்டி பேஜ்ல இருக்கேன். பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ நம்ம ட்ரேட் அட்டன் பண்றவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் என்ட்ரி ஆக மாட்டோம். அதுதான் பெட்டர் மூவ், பெஸ்ட் மூவ். ஸோ அதனால பாருங்க, இங்கே ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் என்ட்ரு ஆகலை, ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, அதான் உண்மை. ஸோ இங்கே பாருங்க, இங்கே நமக்கு பிரேக் அவுட், தென் இங்கே நமக்கு பிரேக் அவுட், தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 55186ல நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா பாருங்களேன், இங்கே வந்துட்டு மார்க்கெட் ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்கல. ஸோ அதனால இது என்னாச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுங்க. பார்த்தீங்களா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஸ்டாப் லாஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாம எந்த ட்ரேடும் என்ட்ரி ஆகாதீங்க. எப்படி ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டில் இருக்கு இல்லையா? பிஃபோர் கேண்டிலோட லோ வேல்யூ அப்வர்ட் மொமெண்டம் இருந்ததுன்னா லோல செட் பண்ணும், டவுன்வர்ட் மொமெண்டம் இருந்ததுன்னா அப்ல செட் பண்ணும் நம்மளோட வேல்யூ, ஸ்டாப் லாஸ் வேல்யூவை. இதுதான் ப்ராசஸ். ஸோ இது வந்துட்டு இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் இதோட லோல நான் செட் பண்ணி வச்சிருப்போம். இங்க செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்காம இங்க நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 55033ல வந்துட்டு எனக்கு வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ இங்க வந்து நமக்கு வந்து ஒரு 153 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ட்ரேட் போலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு சேம் நம்ம லைன்ல தான் பாத்தீங்கன்னா நமக்கு அகைன் உடனே நமக்கு வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. பிரேக் அவுட், தென் இங்க வந்து அப்வர்ட் மொமெண்டம்ல இங்க நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு இதோட க்ளோசிங், இந்த கேண்டிலோட க்ளோசிங் வேல்யூவான 55210ல நம்ம என்டர் ஆயிருப்போம் இல்லையா? ஸோ இங்க நீங்க என்டர் ஆயிருந்தீங்கன்னா பாருங்களேன், ப்ராப்பரா நல்ல ஒரு அப்வர்ட் மொமெண்டம் தான். ஸோ கரெக்ட் நம்ம லைன்ல போயிட்டு அச்சீவ் ஆச்சு டார்கெட். ஸோ இது வரைக்கும் 55432 வரைக்குமே வந்துட்டு ஒரு சூப்பரான டார்கெட் நமக்கு வந்துட்டு 222 பாயிண்ட்ஸ் இங்க வந்துட்டு உங்களுக்கு சாலிடா ஒரு ப்ராஃபிட் புக் ஆச்சுங்க. இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஸோ இதுதான் பாருங்களேன், நம்ம லைன்ல நீங்க என்டர் ஆயிருக்கும் போது ப்ராப்பரான மொமெண்டம் தான். மார்க்கெட் மூவிங் மொத்தமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாலே பார்த்தீங்களா, நம்ம செட்டப் லைன்குள்ள தான் ஃபுல் மொமெண்டமுமே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம செட்டப் லைன் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டா மார்க்கெட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ ரெகுலரா நம்ம அனாலிசிஸ் நீங்க வாட்ச் பண்ணிட்டு தென் அதுக்கான ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க என்டர் ஆகுங்க. ஷுவரா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நம்மளால டெய்லி ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகேயா? இப்போ இது செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம் வாங்க. தேர்ட் ட்ரேட் வந்து இங்க நமக்கு ப்ராப்பரான எந்த கன்ஃபர்மேஷனும் இல்ல. பட் நம்ம லைன்லயே தான் ஃபுல் மொமெண்டமுமே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட், தென் இதை நீங்க கன்ஃபர்மேஷன் கேண்டில சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 55308ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். என்டர் ஆயிருந்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம டார்கெட் அச்சீவ்டு தான். நம்ம லைன்ல கரெக்டா மேக்ஸிமம் டார்கெட் அச்சீவ்டு. ஸோ இங்கேயும் வந்துட்டு 55433ல வந்துட்டு ஒரு 125 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆச்சு. ஸோ இதுவும் நம்மளோட தேர்ட் ட்ரேட். இங்கேயும் நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சு. தென் பாருங்க, அடுத்து ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு. இங்க வந்து ரிவர்சல், இங்க வந்துட்டு ரிவர்சல்ல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ரிவர்சல்ல பிரேக் அவுட் தென் கன்ஃபர்மேஷன். இங்க வந்துட்டு இதோட க்ளோசிங் வேல்யூவான 55370ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பரான மொமெண்டம் இல்ல. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. பட் ப்ராப்பரான அப் அண்ட் டவுன் இல்ல, நமக்கு கேப் அப் இல்ல. ஸோ நமக்கு டவுன்வர்ட்ல தான் நம்ம என்டர் ஆயிருக்கோம் இல்லையா? இங்க வந்து ப்ராப்பரா இல்லைன்னாலும் நமக்கு இங்க ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகல. ஹிட் ஆகாமலே தான் மொமெண்டம் இருந்தது. ஹிட் ஆகாம தான் நமக்கு வந்து இங்க ஒரு மினிமமான ஒரு அச்சீவ்மெண்ட், ஆக்சுவலா மேக்ஸிமம் மினிமம் தான். 55303 வரைக்கும் வந்துட்டு ஒரு 67 பாயிண்ட் வந்து இங்கேயும் நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் புக் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ ஏன் அப்படின்னா இங்க பாருங்களேன், இங்க வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்க செட் பண்ணிருப்போம், நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் பிஃபோர் கேண்டிலோட நான் ஹைட்ல தான் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிருப்போம் இல்லையா? ஸோ இங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. ஆகாமலே ஒரு லோ, இங்க நம்மளோட டார்கெட் நீங்க செட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க ஒரு மினிமமான ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு அது வெளில வந்துரும். ஓகேயா? ஸோ இங்க வந்து 55303ல நான் டார்கெட் செட் பண்ணிருக்கோங்கிற பட்சத்துல இங்க ஒரு 67 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிட்டு வெளியில வந்தாச்சு. இதுதான் வந்துட்டு
இப்போ ஃப்ரைடேக்கான ஸ்டேட்டஸ் இதான் நிஃப்டி 50க்கான பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் மட்டும் தான் வந்துட்டு ஒரு 153 பாயிண்ட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. பேலன்ஸ் ஃபுல்லாவே வந்துட்டு நமக்கு வந்து நம்மளோட செகண்ட் ட்ரேடா இருக்கட்டும் அண்ட் 3, செகண்ட், தென் 3, தென் 4 ஃபுல்லாவே நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சு இல்லையா? ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 414 பாயிண்ட் நமக்கு இதில வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சு. பட் நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆனது இல்லையா? ஸோ இங்க எவ்வளோன்னா 153 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ அதுவெல்லாம் லெஸ் பண்ணிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 261 பாயிண்ட் வந்துட்டு சாலிடா ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி நீங்க பேங்க் நிஃப்டில மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணுங்க. ஸோ நம்ம செட்டப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி, நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, ஷூரா ஒரு 261 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்க நீட்டா வெளில வந்திருக்கலாம். இதான் நம்ம செட்டப்ஸோட அக்யூரசி லெவல் ரொம்ப அக்யூரேட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் இல்லாம எந்த ட்ரேடும் நம்ம அட்டெண்ட் பண்றது முடியாது. ஸோ அதனால ஸ்டாப் லாஸ் இருக்கும். பட் அதை எப்படியெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம், எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம செட்டப்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி, நம்ம செட்டப்ஸ் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ட்ரேடிங் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை வந்து ரொம்ப ஷேர் பண்ணுங்க. பார்க்குறவங்க, புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரெகுலரா உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. இப்போ வாங்க நம்ம நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ நிஃப்டி 50 நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் அப்படிதான். ஸோ ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல. ஸோ அதனால நம்ம அட்டன் பண்ணல. இங்க நமக்கு லைன்ல தான் பிரேக் அவுட் கிடைச்சது. பட் இங்கேயும் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட், தென் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டலா சூஸ் பண்ணி இங்கே கிடைச்சது. இங்கே கன்ஃபர்மேஷன் கேண்டல் சூஸ் பண்ணி இங்கே நீங்க இதோட க்ளோசிங் வேல்யூவான 24768ல நீங்க என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட இங்க வந்து ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்காம இங்க நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட ஹை வேல்யூ தான் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இது வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு ஒரு 15 பாயிண்ட்ஸ் ஒரு மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சடனாவே இங்கேயே நமக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் தானே இது. பிரேக் அவுட் வித் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இதோட க்ளோசிங் வேல்யூவான 24798ல நீங்க என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்க இருந்துமே ஒரு நம்ம லைன் வரைக்குமே ஒரு லைனை விட்டு அதிகமாகவே ஒரு மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் தான் இங்கேயும் நமக்கு புக் ஆச்சு. ஸோ 24908 வரைக்குமே வந்துட்டு ஒரு 110 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் நீட்டாக வெளில வந்திருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஸோ கரெக்டாக நம்ம செட்டப் லைன்லேயே தான் ஃபுல் மார்க்கெட் மொமெண்டமுமே இருந்தது. நீங்கள் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ ரெகுலராக நம்ம அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்க. அதுலேயே உங்களுக்கு ரொம்ப கிளாரிஃபை இருக்கும். தென் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைச்சிட்டு நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நம்மளால டெய்லி ட்ரேட் அட்டன் பண்ண முடியும். ஸோ இது செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் வந்து இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை. இங்கேயும் நமக்கு கிடைக்கல இல்லையா? ஸோ இங்கேயும் கிடைக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் ரிவர்சல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ரிவர்சல்ல இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன், இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24877ல வந்து நம்ம என்ட்ரு ஆயிருந்தோம் அப்படின்னா இங்கேயும் நமக்கு வந்து மொமெண்டம் வந்து டவுன்வர்ட்ஸ்ல இருந்து இங்கே நமக்கு ஒரு டார்கெட் அச்சீவ்டு தான். ஸோ 24804 வரைக்குமே வந்துட்டு ஒரு டார்கெட் அச்சீவ்டு. இங்கே ஒரு 71 பாயிண்ட் வந்து நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம இதுல தான் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ நம்ம டார்கெட் அச்சீவ்டு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்ல நம்ம செட்டப்ஸ். ஓகே, தென் இங்க பாருங்க சடனா அகைன் ஒரு பிரேக் அவுட், தென் இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அப்வர்ட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு இதோட க்ளோசிங் வேல்யூவான 24843ல நீங்க என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கதான் நமக்கு ப்ராப்பரான மொமெண்டமே இல்லை மார்க்கெட். ஸோ மொமெண்டம் கிடைக்காம ஸோ இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதோட லோ வேல்யூ இல்லையா? ஸோ இங்க நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 24819ல வந்துட்டு ஒரு 24 பாயிண்ட்ஸ் இங்க நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட். ஆக்சுவலி நம்ம வந்துட்டு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 ட்ரேட் மட்டும்தான் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். இஃப் சப்போஸ் எனக்கு இன்னும் நான் ப்ரீமியம் வச்சிருக்கேன், எனக்கு இன்னும் நான் எக்ஸ்ட்ரா ட்ரேட் அட்டன் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நம்ம இதை இப்போ நம்ம ரூல்ஸே ஃபாலோ பண்ணி எனக்கு இன்னும் இங்கே மறுபடியும் இங்கே எனக்கு பிரேக் அவுட் கிடைச்சது, இங்கே எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, நான் ட்ரேட் அட்டன் பண்ண விரும்புறேன் போது நீங்கள் அப்படி அட்டன் பண்ணியிருந்தா கூட இங்கேயும் உங்களுக்கு நீங்கள் அழகாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் அனாலிசிஸ்லையும் இதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து நம்ம செட்டப்குள்ளே வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் வந்து 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான். இஃப் சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணீங்கன்னாலும் கூட நம்ம லைன்ல இப்போ நீங்க ப்ராப்பரான ரிவர்சல் கன்ஃபர்மேஷன், எனக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, நான் என்ட்ரு ஆகலாமா அப்படின்னு கேட்டா எஸ் நீங்க ட்ரேட் அட்டன் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ட்ரேட் அட்டன் பண்ணாலும் பட் நம்ம ரூல்ஸ்குள்ள இருக்கிறதுனால ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுவேன். பிகாஸ் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அந்த ரீசனுக்காக நம்ம வந்து ஒன்லி 4 ட்ரேட்ஸ் தான் எடுக்கிறோம். அதுலேயே ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்மளால ஏர்ன் பண்ணிட்டு வெளில வர முடியும் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட 4 ட்ரேட்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பேங்க் நிஃப்டி நம்ம நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு
ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ட்ரேட்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஒரு 39 தான். ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. அட் த சேம் டைம் செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்கு இல்லையா? செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரேட்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு 181 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சு. இதுதான் நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணீங்கன்னா மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு நம்மளோட செட்டப். ஸோ இதுதான் நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ். நிஃப்டி 50ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டாப் லாஸ் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 142 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து சாலிடாக ப்ராஃபிட் புக் ஆச்சு நிஃப்டி 50ல. ஸோ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு 261 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 142 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 403 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சாலிடாக ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீட்டாக வெளில வந்திருக்கலாம். ஸோ நம்ம செட்டப்ஸ் அண்ட் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக நீங்கள் ஒரு 400 பாயிண்ட்ஸோட தான் நீங்கள் வந்து ட்ரேட் அட்டன் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரா ட்ரேடும் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் மேக்ஸிமமான ப்ராஃபிட்டையும் நீங்கள் புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். இதுதான் நம்ம ஃப்ரைடேக்கான கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நான் இந்த அனாலிசிஸ் வீடியோவில் ஃபுல்லாக வந்துட்டு நான் சொல்கிறேன் இல்லையா, ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி என்ட்ரிக்கான ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். அது அதுவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் த பிகினர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் எவ்ரி அனாலிசிஸ்லேயுமே அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் அதை பற்றின கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கலாம். அது வந்துட்டு நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோடே பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதெல்லாம் இன்னும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் ப்ராப்பராக ட்ரேட் அட்டன் பண்ணீங்கன்னா ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்ம நல்லா ட்ரேட் என்ட்ரு ஆக முடியும், அட்டன் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான நம்ம வந்து செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். நிஃப்டி 50 அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 24,886, 24,958, 250, 41, 25,172, 25, 233, 25300, 25378, 254, 64. இதான் நாளைக்கு மார்க்கெட் அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ். சப்போஸ் டவுன்வர்டில் மொமெண்டம் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 24,775, 24,665, 24,606, 24,522, 24,454, 24,377, 24,321, 24,214. இதாங்க நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ். நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிக்கான நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். ஸோ 55,434, 55,695, 55,798, 55,932, 56,098, 56,224, 56,512, 56,731. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ். அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா, டவுன்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 55,347, 55,101, 54,980, 54,812, 54,544, 54,366, 54,176, 53,899. ஸோ
இதுதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இதை யூஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு, ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில எனி டவுட் இருந்ததுன்னா, அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் மேக்கிங் வீடியோ நீங்க வாட்ச் பண்ணிட்டு, ப்ராப்பரா நம்ம செட்டப்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணுங்க. தென் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா ட்ரேட் என்டர் ஆகுங்க. ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா ட்ரேட் என்டர் ஆயிட்டு, என்ட்ரிக்கான ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதையும் வாட்ச் பண்ணிட்டு ப்ராப்பரா என்டர் ஆகுங்க. என்டர் ஆனீங்கனாலே போதும், ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நம்மளால டெய்லி ட்ரேட் அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ நாளைக்கும் நமக்கு வந்து ஒரு சூப்பரான மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகட்டும். ஸோ ரெகுலரா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு ரெகுலரா குடுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு குடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.